இன்னைக்கு ஒரு அட்வான்ஸ் டாபிக் பத்தி பார்க்க போறோம். அது வந்து என்னன்னா ஆஞ்சியோபிளாஸ்டி அப்படின்னா எல்லாத்துக்கும் பலூன் வச்சு டைலைட் பண்ணிட்டு அங்க நாங்க போடுற பலூன் ஒழுங்கா அல்ட்ராசோனோகிராம் வயிற்றுக்கு ஸ்கேன் பண்றாங்க, ஹார்ட்டுக்கு. ரீசெண்டா சயின்டிபிக் கம்யூனிட்டி காம்ப்ளெக்ஸ் உயிர் நாடி லெஃப்ட் மெயின் சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஆப்டிமைஸ் பண்றப்ப பேஷண்டோட லாங் டர்ம் அவுட்கம் ரொம்ப. அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் எஸ் நாகேந்திர பூபதி, ப்ரொஃபசர் ஆஃப் கார்டியாலஜி அட் ஸ்ரீ ராமச்சந்திரா மெடிக்கல் காலேஜ், கன்சல்டன்ட் கார்டியாலஜிஸ்ட் டாக்டர் பூபதி ஹார்ட் கேர், கோடம்பாக்கம், சென்னை. இன்னைக்கு ஒரு அட்வான்ஸ் டாபிக் பத்தி பார்க்க போறோம். அது வந்து என்னன்னா இமேஜ் கைடட் ஆஞ்சியோபிளாஸ்டி இல்ல இமேஜ் கைடட் பிசிஐ அப்படின்னா என்னன்னு பார்க்க போறோம். ஆஞ்சியோபிளாஸ்டி அப்படின்னா எல்லாத்துக்கும் நாம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், ஹார்ட்ல கை வழியாவே இல்ல கால் வழியாவே போயிட்டு ஒரு வயர் பாஸ் பண்ணி பலூன் வச்சு டைலைட் பண்ணிட்டு அங்க ஸ்டென்ட் போடுறோம் அப்படின்னா அதை பிசிஐ பெர்குட்டேனியஸ் கொரோனரி இன்டர்வென்ஷன் சொல்றோம். அதோட இன்னொரு ஈஸியான கொலோக்கியல் டெர்மினாலஜி ஆஞ்சியோபிளாஸ்டி. அந்த மாதிரி பண்றப்ப நார்மலா நாங்க டைங்கிற ஒரு பொருளை யூஸ் பண்ணி எக்ஸ்ரே யூஸ் பண்ணி நாங்க போடுற பலூன் ஒழுங்கா எக்ஸ்பேண்ட் ஆகுதா, ஸ்டென்ட் எக்ஸ்பேண்ட் ஆகுதான்னு பார்ப்போம். இது பேரு ஆஞ்சியோகிராஃபி கைடட் பிசிஐ. இதை நாங்க அல்ட்ராசோனோகிராம், அதாவது நார்மலா வயிற்றுக்கு ஸ்கேன் பண்றாங்க, ஹார்ட்டுக்கு ஸ்கேன் பண்றாங்க. வயிற்றுக்கு பண்ண ஸ்கேனை வந்து அப்டாமினல் அல்ட்ராசோனோகிராம் சொல்லுவோம். ஹார்ட்டுக்கு பண்ண ஸ்கேன் பேர் வந்து டிரான்ஸ்தொராசிக் எக்கோகார்டியோகிராம் சொல்லுவோம். அதே மாதிரி அதே அல்ட்ராசவுண்ட் வேவ்ஸை ஹார்ட்டுக்குள்ள ஒரு சின்ன கத்தீட்டர் மூலமா எடுத்துட்டு போயிட்டு அங்க படிஞ்சிருக்கிற அடைப்பு எந்த மாதிரி கேரக்டரிஸ்டிக்ஸ்ல இருக்கு, அதுல கால்சியம் எந்த அளவுக்கு இருக்கு, அந்த அடைப்பு எவ்வளவு தீவிரமா இருக்குது, எங்க ஆரம்பிக்குது எங்க முடியுது, அதை கண்டுபிடிச்சு அதுக்கு எந்த விதமான வைத்தியம் பார்க்கலாம், எந்த மாதிரி பலூனை யூஸ் பண்ணலாம், இல்ல ஸ்பெஷல் எக்யூப்மெண்ட்ஸ் எதுவும் பண்ணணுமா அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்றதுதான் இமேஜ் கைடட் ஆஞ்சியோபிளாஸ்டி. அந்த இமேஜுக்கு நார்மலா பண்ண அல்ட்ராசோனோகிராஃப் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அது பேரு இன்ட்ராவாஸ்குலர் அல்ட்ராசோனோகிராம். அதாவது ரத்த குழாய்க்குள்ள அல்ட்ராசவுண்ட் பண்றது, தமிழ்ல சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா. அதே இது லைட் ரேஸ், இன்ஃப்ரா ரெட் ரேஸை யூஸ் பண்ணோம் அப்படின்னா அது பேர் ஆப்டிக்கல் கோஹெரன்ஸ் டோமோகிராஃபி, ஓசிடி அப்படின்னு சொல்லுவோம். ரீசெண்டா சயின்டிபிக் கம்யூனிட்டி காம்ப்ளெக்ஸ் ஆஞ்சியோபிளாஸ்டி, அதாவது 100% அடிச்சிட்டு இருக்க ஆஞ்சியோபிளாஸ்டி, இல்ல உயிர் நாடி லெஃப்ட் மெயின் சொல்லுவோம் அங்க பண்ற ஸ்டென்டிங், அப்படி இல்லைன்னா பைஃபகேஷன், ஒரு ரத்த குழாய் வந்து ரெண்டா பிரியும், அங்கெல்லாம் பண்ற முக்கியமான இடத்துகள்ல நம்ம ஆஞ்சியோபிளாஸ்டி பண்றப்ப இந்த மாதிரி இன்ட்ராவாஸ்குலர் அல்ட்ராசோனோகிராஃபியோ இல்ல ஆப்டிகல் கோஹெரன்ஸ் டோமோகிராஃபியோ யூஸ் பண்ணி ரிசல்ட்ஸை ஆப்டிமைஸ் பண்ணி நல்லா விரிஞ்சிருக்கா, எதுவும் ப்ராப்ளம் இருந்திருக்கான்னு பார்த்துட்டு வந்தோம்னா அந்த பேஷண்ட்ஸோட லாங் டேர்ம் அவுட்கம் கண்டிப்பா பெட்டரா இருக்குன்னு ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அதாவது கிளாஸ் 1 அப்படின்னா இட் மஸ்ட் பி டன். ரீசெண்டா 2025 வந்த கைட்லைன்ஸ்ல இட் மஸ்ட் பி டன் அப்படின்னு இந்த இமேஜ் கைடட் ஆஞ்சியோபிளாஸ்டிக்கு அப்கிரேடேஷன் கொடுத்திருக்காங்க. However, general penetrance of this image guided angioplasty even across the world is less than 20%. அது gradually இப்ப increase ஆயிட்டு இருக்கு, because in addition to doing an angioplasty using X-rays, using such ultrasonogram and light rays helps us in optimizing the results. அந்த மாதிரி ஆப்டிமைஸ் பண்றப்ப பேஷண்டோட லாங் டர்ம் அவுட்கம் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு தெளிவா ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, ரெகுலரா பண்ற ஆஞ்சியோபிளாஸ்டியை விட இமேஜ் கைடட் ஆஞ்சியோபிளாஸ்டி எஸ்பெஷலி இன் காம்ப்ளெக்ஸ் செட்டப்ல ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. அது பண்றதுனால பேஷண்டோட அவுட்கம் லாங் டர்ம்ல பெட்டரா இருக்குன்னு அறிவியல் பூர்வமா கண்டறிச்சிருக்கோம். தேங்க்யூ.